அண்மை செய்தி. அடிடாஸ் நிறுவனத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் தொடங்க திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், செய்தி குறித்த முழுவதும். ஒவ்வொரு நிறுவனமும் உலக முதலீட்டாளர் மாநாட்டை ஒட்டி R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உடைய சென்டர் தமிழகத்தில் நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக தொழில்துறையினுடைய அதிகாரிகள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை ஒட்டி ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதில் சில நிறுவனங்கள் அவங்களுடைய R&D நிறுவனத்தை உடனடியாக தமிழகத்தில் அமைப்பதற்கு முதலீட்டாளர் மாநாடு மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி விமான உதிரி பாகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான போயிங் தன்னுடைய R&D நிறுவனத்தை தமிழகத்தில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கும் இசைவு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்துடைய தொழில்துறை அதிகாரிகள் இதற்கான பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறக்கூடிய 7, 8 ஆகிய தேதிகளில் இன்னும் புதிய நிறுவனங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நிறுவனங்கள் விரிவாக்கம் என்ற அடிப்படையிலும் புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்குண்டான R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரையும் அமைப்பதற்கு ஆர்வம் காட்டி வருவது முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.